வணக்கம். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில ரொம்ப யோசனைக்கு அப்புறம் இந்த பிரஸ் மீட்டை நம்ம வச்சிருக்கிறோம். இது ரொம்ப வித்தியாசமா வழக்கமா நம்ம பண்றது மாதிரி பிரஸ் கிளப்ல வைக்காம ஆன்லைன்லயே நம்முடைய சேனல்லையே இந்த மீட்டை நம்ம வச்சிருக்கிறோம். கடந்த ஏறத்தாழ 1.5 வருஷமா நம்ம தொடர்ந்து கள ஆய்வுகளை செய்துக்கிட்டு வர்றோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது நம்ம இந்த அறிக்கையில வரும். இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலா இருக்கு. அதாவது ஒவ்வொரு தேர்தலுமே முக்கியமான தேர்தல் தான், தனித்துவமிக்க தேர்தல் தான். ஆனா இந்த தேர்தல் பல விதங்கள்ல மற்ற தேர்தல்கள்ல இருந்து வேறுபட்டு நிக்குது. மற்ற தேர்தல்கள்ல செயல்பட்டு வரக்கூடிய காரணிகள், அந்த வேரியபிள்ஸ், வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அது எல்லாமே இதுல ஒரு விதத்துல செயல் இழந்தது மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு விவரமா இந்த அறிக்கையில வரும். இந்த கருத்து கணிப்புகள் ஏறத்தாழ எல்லாருமே செய்து முடிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான முடிவுகளை சொல்லி இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த சர்டன்டி, உறுதியா இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவங்களுடைய நிலைப்பாடுகளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி இப்போ இழுபறியில இருக்கும், அல்லது நிறைய தொகுதிகள் இழுபறியில இருக்கும். இந்த கட்சிக்கு கொஞ்சம், அந்த கட்சிக்கு இந்த அணிக்கு கொஞ்சம், அந்த அணிக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும். பெரும்பாலான தொகுதிகள் இழுபறியில இருக்கு, டஃபா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் நாம நம்முடைய தனித்துவம் மிக்க ஒரு அணுகுமுறையோட இந்த தேர்தல் களத்தை அணுகி இருக்கிறோம். அந்த முடிவுகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா வழக்கமான கருத்து கணிப்பா அப்படி இல்லாம இது செஃபாலஜில இந்த ஃபியூச்சர் ஸ்டடீஸை நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வெறுமனே இது செஃபாலஜி கிடையாது, வெறுமனே இது டேட்டா வச்சுட்டு, அதாவது பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இது பண்பியல் ஆய்வு, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதுலயுமே நுவான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரிகேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல இன்கார்பரேட் பண்ணி இந்த முடிவுகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த முடிவுகளை இப்போ நம்முடைய மக்கள் ஆய்வகத்தினுடைய துணை இணை இயக்குனர் திருமலர் ஜெகன் பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா கேள்விகள் பதில்கள் அதெல்லாம் இருக்கும். மலர், நீங்க வாசிங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் 2026 மக்கள் ஆய்வு. மக்களை ஆய்வது மக்களுக்காகவே எனும் கொள்கை நிலைப்பாட்டோடு மக்களை மையப்படுத்திய மக்களுக்கான தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் பல்துறை ஆய்வகம் மக்கள் ஆய்வு. ஆய்வுகளின் விவரங்களுக்கு www.peoplestudies.xyz என்ற இணையதளத்தில் அதன் விவரங்களை காணலாம். 2026 தேர்தலின் தனித்துவம். நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தமிழக வெற்றி. அதாவது நம்முடைய அந்த வெப்சைட்டினுடைய யூஆர்எல் கொடுத்திருக்கிறோம். அது போற போக்குல அது .comனு டைப் பண்ணி செக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட போறாங்க. நம்முடைய யூஆர்எல் peoplestudies.xyz, not .com இல்ல, .xyz. அதை மட்டும் தெளிவுபடுத்துறேன். நீங்க இப்ப தொடர்ந்து வாசிங்க. தேர்தலின் தனித்துவம். நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் முற்றிலும் விஜய் என்ற தனிநபரை மையம் கொண்டதாக மாறியுள்ளது. இந்த தனித்துவம் கருதி தமிழக வரலாற்று பின்புலத்தில் அரசியல் பண்பாடு மற்றும் பண்பாட்டு அரசியலை ஊடறுத்து சொல்லும் திரை அரசியல் உள்ளியக்கத்தின் பரிமாணங்களை ஆழமாகவும் விரிவாகவும் ஆய்வு செய்ய தலைப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு தாவேகாவின் விக்கிரவாண்டி முதல் மாநாடு தொடங்கி தமிழக அரசியல் களத்தில் அரங்கேறும் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் கட்சிகளின் முன்னணி தலைவர்களின் பிரச்சாரங்களையும் கூர்ந்து நோக்கி நுட்பமாக ஆய்வு செய்து வருகிறது. பேராசிரியர் ராஜநாயகத்தின் அணுகுமுறை. பேராசிரியர் டாக்டர் ச. ராஜநாயகம் அவர்களின் கள பங்கேற்போடு கூடிய நேரடி வழிகாட்டுதலில் இந்த தேர்தலில் முன்வைத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் தற்போதைய கள ஆய்வுகளில்
எண்ணியல் பண்பியல் அம்சங்கள் ஒருங்கிணைந்த அணுகுமுறை பின்பற்றப்படுகிறது. 2026 தேர்தல் களத்தில் இத்தகைய 9 ஆய்வுகள் இதுவரை நடத்தப்பட்டுள்ளன. தற்போதைய ஆய்வின் நோக்கம்: தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள சூழலில் அத்தனை கருத்து கணிப்புகளும் முன்னுக்கு பின் முரணான முடிவுகளுடன் தடுமாறும் நிலைக்கான காரணிகளை அலசி ஆராயும் நோக்கில் எதிர்காலவியல் அணுகுமுறையில் தற்போதைய இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே மற்ற கணிப்புகளைப் போல யாருக்கு எத்தனை இடம் என்பதை சொல்வது இந்த ஆய்வின் பிரதான நோக்கம் அல்ல. பங்கேற்பு விவரம்: இதற்காக தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 5000 வாக்காளர்களிடம் தொகுதிக்கு 20 to 25 பேர் நேர்காணல் நடத்தப்பட்டது. ஏப்ரல் 16ஆம் தேதி காலை முதல் 19ஆம் தேதி மாலை வரை மக்கள் ஆய்வக பயிற்சி பெற்றுள்ள கள ஆய்வாளர்கள் தொகுதிக்கு ஒரு தன்னார்வலர், மாவட்டத்திற்கு ஒரு ஆய்வாளரின் வழிகாட்டுதலில் நேர்காணலில் ஈடுபட்டனர். இந்த தரவுகளையும் இதுவரையிலான பண்பியல் ஆய்வுகளின் தரவுகளையும் ஒப்பிட்டு ஒருங்கிணைத்து கீழ்வரும் சாத்தியங்கள் முன்வைக்கப்படுகின்றன. முடிவு செய்ய முடியாத முடிவு: மக்கள் ஆய்வு இதுவரை நடத்தியுள்ள எந்த ஆய்விலும் நாம் எதிர்கொள்ளாத புதிர் ஒன்றை இந்த தேர்தல் களத்தில் சந்திக்க நேர்ந்துள்ளது. கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டிவிட்ட நிலையிலும் ஏறத்தாழ 1/3 பங்கு வாக்காளர் இன்னும் முடிவெடுக்க இயலாத நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளதுதான் இந்த களத்தை தனித்துவமாக்கி காட்டுகிறது. முடிவெடுக்கவில்லை 30%, திமுக 20%, கூட்டணி கட்சிகள் 5, அதிமுக 21%, கூட்டணி கட்சிகள் 4%, தவேக 13%, நாம் தமிழர் கட்சி 6. தொடர் பண்பியல் ஆய்வுகளை ஒருங்கிணைத்து காணும் போது முடிவு செய்யாதவர்களில் பெரும்பாலானோர் ஏறத்தாழ 65% அதாவது 3/2 பங்கு இளம் பெற்றோர் என வகைப்படுத்தத்தக்க 30-40 வயதினர் ஜென் ஆல்பா என வகைப்படுத்தப்படும். 12 வயது வரையிலான சிறாரின் தாக்கம் இளம் பெற்றோர் மீது அதிகமாக இருக்கும் சமூக பண்பாட்டு சூழல் இங்கு கருதத்தக்கது. அதே போல முடிவு செய்யாதவர்களில் ஏறத்தாழ 55% பெண்கள் உள்ளதும் எல்லா கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளிலும் நாம் தமிழர் தவிர்த்து பெண்கள் ஈர்ப்பு சலுகை திட்டங்களே சிறப்பிடம் பெற்றிருப்பதும் கவனிக்க வேண்டியவை. முடிவெடுக்க தாமதமாகும் நிலையில் பெரிய அளவில் உள்ள வாக்காளரையும் அவர்களின் சமூக குடும்ப பின்புலத்தையும் ஆய்வு வரம்புக்குள் கொணர முடியாமல் போனதே பெரும்பாலான கணிப்புகள் தேவைக்கும் அதிகமான சாம்பிள் சைஸ் இருந்தும் இழுபறி நிலையில் தத்தளிக்க காரணம் என யூகிக்கலாம். எதிர்காலவியல் நோக்கில் சாத்தியங்கள்: சாத்தியம் 1, முடிவு செய்யாத வாக்காளர்களின் வாக்குகள் திமுக அணி, அதிமுக அணி, தவேக ஆகிய மூவருக்கும் சமமாக பிரித்தால் தொங்கு சட்டமன்றம் அமையும். அதிக இடங்களை வெல்லும் தனிப்பட்ட கட்சியாக உருவெடுக்க அதிமுகவுக்கு 3/2 பங்கு வாய்ப்பு 65% உள்ளது. திமுகவுக்கு 1/3 பங்கு வாய்ப்பு 35%, தவேகவுக்கு வாய்ப்பு இல்லை. சாத்தியம் 2, திமுக அணி அல்லது அதிமுக அணி 3/2 பங்கு முடிவு செய்யாத வாக்குகளை பெறும்போது அந்த அணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெறும். சாத்தியம் 3, 3/2 பங்கு முடிவு செய்யாத வாக்குகளை தவேகவும் 1 பங்கை திமுக அல்லது அதிமுக அணியும் பெறும்போது 2 பங்கு பெறும் தவேக கடும் போட்டியை தரும். 1 பங்கு பெறும் திமுக அல்லது அதிமுக நூலிலையில் பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அளவு அல்லது தனிப்பெரும் கட்சியாக. சாத்தியம் 4, முடிவு செய்யாதோர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக அணி, அதிமுக அணி அல்லது தவேக ஆகிய ஏதாவது ஒரு பக்கமாக செல்லும் போது அந்த அணி கட்சி மிக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி அசுர பலத்துடன் ஆட்சி அமைக்கும். சாய்வு வாய்ப்பு: எண்ணியல் பண்பியல் தரவுகளை ஒன்றிணைந்து நோக்கினால் முடிவு செய்யாதோர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சாயும் சாத்தியங்கள்: திமுக அணி பக்கம் சாய்வு 30 விழுக்காடு சாத்தியம், அதிமுக அணி 20%, தவேக 45%, நாம் தமிழர் கட்சி 5%. நாம் தமிழர் பக்கம் நிகழும் சாய்வு அந்த கட்சியின் வாக்கு சதவீதத்தை 12 வரை உயர்த்தும் வாய்ப்புள்ளது. 2026 கள தனித்தன்மைகள்:
ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை வரையிலான நிலவரப்படி எல்லா தொகுதிகளிலுமே கடும் போட்டி நிலவுகிறது. கணிக்க இயலாத இந்நிலைக்கு தலையாய காரணம் 1/3 வாக்காளர் யாருக்கு வாக்களிப்பது என இன்னும் முடிவு செய்து கொண்டிருக்கும் மனநிலையில் இருப்பது. மக்களின் ஆய்வின் கள தேர்தல் ஆய்வுகளில் தேர்தலுக்கு மிக மிக நெருக்கத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் முடிவு செய்யாதோரை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை. முந்தைய தேர்தல்களில் எடுத்துக்காட்டாக 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதங்கள், செயலாற்றிய சமூகவியல் காரணங்கள், ஜாதி மதம் முதலியவை எவையும் இந்த தேர்தலுக்கு பெரிதும் பொருத்தமற்றவையாக உள்ளன. பாரம்பரியமான அதிமுக, திமுக, பாமக முதலிய கட்சிகளின் கோட்டை என்ற புனைவுகள் இந்த தேர்தலில் கட்டுடைக்கப்படும் நிலையில் உள்ளன. கடைசி நேர கவனிப்புகள், பணம், பரிசு முதலியவை கடந்த தேர்தல்களைப் போல மேலாண்மை பெற்ற காரணியாக இல்லாமல் மிக குறைந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழலை நிலவுகிறது. சரி, வாசிட்டீங்க. இப்போ கேள்விகள் வழக்கமா நம்ம பிரஸ் மீட் வச்சோம் அப்படின்னா நேரடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஊடகவியலாளர்கள் எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நீங்க அவங்களுடைய பிரதிநிதியா நீங்க இருந்துட்டு இந்த கேள்விகளை கேட்கலாம். அது போக இப்ப நான் பதில் சொல்றேன். முதல்ல இருந்து கூட நம்ம வரிசையா வந்துடலாம். இந்த அறிக்கையில இருக்கிறபடி முதல் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதை ஒட்டி நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். நான் தெளிவுபடுத்திட்டு அப்படியே வந்துடலாம். இது போக ஒருவேளை மற்றவங்க கேள்விகளை நம்ம இந்த பின்னூட்டத்துல எழுப்புனாங்க அப்படின்னா அதையுமே கூட நம்ம பதிலா நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த காணொலியில